ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷா 03 ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஏன் சிஸ்டராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சிஸ்டராக இல்லை, ஆனால் அவங்க 2 பேரும் சிபிலிங்ஸ் இல்லை. ஹாய் இனியா சிஸ்டர். என் அனு தான் சிஸ்டர், அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் வளராமன்ற அனு சிஸ்டர். நான் உங்களை மிஸ் பண்ண மாட்டேன் இனிமேல் கண்டிப்பாக. பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. பொசசிவ் ஆகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஏன் சிஸ்டர் ஹீரோவை சைட் அடிக்காதீங்க. அதுக்கப்புறம் கனகதீபா சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர் சாரி சிஸ்டர், ட்ராமா நேம் மட்டும் என்னால் சொல்ல முடியாது. சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். 4 நாளாக லேட் ஆகிடுச்சு, அதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. சரி சிஸ்டர், ஹீரோ ப்ளே பாய் லுக்கு மாதிரி சொல்லிட்டீங்க. அவன் பச்சை மண்ணு மாதிரி இருக்கிறான். சிவசக்தி சிஸ்டர் தண்டானையா, ஐயோ அதெல்லாம் குத்துறாதீங்க சிஸ்டர், என் பாவம். இது ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மல்கண்டுங்கிறதால கல்யாண டேட்டா வந்துடுச்சு. போய் மொய் போடுறதே வேலையாக போயிடுச்சு. அதனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வேறு. ஸோ அந்த ஃபீலிங்கில் கொஞ்சம் அப்செட் ஆகியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் க்ளோஸ் ஃப்ரெண்டு மேரேஜில் வந்துட்டு எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு தான் பேர். பட் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. யாராச்சும் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இத்தாமல்லி தரன் சிஸ்டர், வர காம்படிஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகுது. ஹாப்பி என்டிங். சிஸ்டர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் நீங்கள் நினைக்கவே இல்லை. சரி சிஸ்டர். ஹீரோயினாட்டியை பார்த்தா கொஞ்சம் டிமிமாக தான் இருக்குது. பெருசு போனது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்னாச்சுன்னா, ஹீரோயினுக்கு கொஞ்சமாக பொசசிவ் வெட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் ஹீரோ கூட இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணை பார்த்து இன்னும் பொசசிவ் ஆயிடுச்சு. அவன் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணான் அந்த பொண்ணை பற்றி. இருந்தாலும் இப்போ வந்துட்டு சமாதானப்படுத்த ஊட்டிட போகிறானா. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு நீங்கள் எனக்கும் ஊட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு வெறுப்பேற்றுற மாதிரியே வாயத்தோட்டு நிற்குதா. ஹீரோயின் இன்னும் கடுப்பாயிட்டு, சார் உங்களுக்கு தான் ஊட்டிவிட ஆள் இருக்குதே, தயவுசெய்து என் பக்கம் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிறா. உனக்கு ஹீரோ இருந்துட்டு ஒரு சில இந்த சைனீஸ் ஃபுட்டில் இருக்க இந்த ஏனை அப்புறம் தவை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அவளுக்கு வச்சுட்டு ஹீரோட சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பொருள் எடுத்துட்டு ஹீரோவுக்கு 2-3 பீஸ் எடுத்து வைக்கிது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கடுப்பாயிட்டு, நான் வந்துடா உங்க 2 பேர் லவ்க்குள்ள அப்படின்னு செம்ம கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ நீங்க இளவரசரை காட்டினா அவனுக்கு வந்துட்டு அவனோட அஸ்டன்ட் ஒரு சில உண்மைகளை சொல்லிட்டா. இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஆன்டி லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பர்சனல் இருக்கு. நம்ம ஜென்ரலுக்கும் இவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. சொல்ல போனா உங்க பதவிக்கு அவங்கள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொன்னோன்னே அவன் கடுப்பாயிட்டு பார்க்க போறான். அங்க போனோன்னா அவங்க இருந்துட்டு அக்கறையா தான் பேசுறாங்க. ஆனா இவன் இருந்துக்கிட்டு பின்னாடி ஏதோ சரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல நான் ஏன் உனக்கு பின்னாடி சரி பண்ண போறேன், இப்போதைக்கு நீ இளவரசன், அதுக்கப்புறம் நீ தான் பேரரசராக போற, நமக்குள்ள என்ன இருந்தாலும் நான் வந்துட்டு உங்க உயிரியல் மகன் கிடையாதுல்ல, அதனால நீங்க எனக்கு முன்னாடி எதுவும் சரி பண்றீங்களோ, உனக்கு அப்படி தோணுதா? இல்ல நிறைய சீக்கிரட்லாம் நீங்க வச்சிருக்க மாதிரியோ, அது இல்லாம இப்போ ஒரு பனிப்பெண்ணை வேற கொலை பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த பனிப்பெண்ணை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கும் அங்கங்க காது இருக்குது, வாய் இருக்குது, அதனால தெரியும். அப்போ என் மேல நீங்க முழுசா பாசம் வைக்கலையா அப்படின்னு. இல்ல அப்படிதான் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கிறப்ப, நீங்க பாசமா வளர்க்குறீங்களே அந்த ஜென்ரல், அவங்கள என்ன கொஞ்ச நேரத்தில் நீங்கள் உயிரோட பார்க்க முடியாது அப்படிங்கிறப்பதான் தெரியுது. இவனோட அஸ்டண்ட் இருப்பாங்கல்ல, அது இளவரசோட அஸ்டண்ட், அந்த பொண்ணு அவங்க கையில் ஒரு சூப்பை கொடுத்து அதில் விஷத்தை கலந்து அதை ஹீரோயினுக்கு கொடுக்குற மாதிரி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கட் பண்ணி நாங்கள் ஹீரோயின் இருக்கிற இடத்த காட்டினாங்க. அந்த பட்ஜெட் தான் ஓடிட்டு இருக்கு. அங்கே பொசசிவ்ல பொங்கிட்டு இருக்கா ஹீரோயின். அந்த நேரத்தில் இளவரசரோட அஸ்டண்ட் போயிட்டு அங்கே சூப்பை வைக்கிறப்ப அதை வந்துட்டு ஹீரோவோட அஸ்டண்ட் அந்த பொண்ணு இருக்குல்ல, அது செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்குது. ஆனால் அந்த பொண்ணு உருட்டுது. அதெல்லாம் இல்லை, இதை யாரு கொடுக்க சொன்னாங்கன்னா ஜென்ரலோட ஆன்டி, அவங்க தான் கொடுக்க சொன்னாங்க. அப்படிங்கிறப்ப ஆன்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க எதுவும் அப்படிலாம் ஒரு பண்ணியிருக்க மாட்டாங்க, இதை செக் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எடுத்து பிடிக்க போறா. இதுல ஏதோ டவுட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் கண்ணை காட்டினோடனே டப்புக்குன்னு ஹீரோ எடுத்து குடிச்சிடறான். குடிச்சிட்டு இதுலதான் ஏதோ விஷம் இல்லையே, எனக்கு ஏதோ ஆகலையே, பரவாயில்ல உங்க ஆன்டி நல்லா தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அங்கே குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஆனால் இங்கே இளவரசரோட அந்த ஸ்டட்டுக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இவன் பொசுக்குன்னு எடுத்து கொடுத்துட்டான்ல, அங்கே வந்துட்டு பிளான் சொதப்பிடுச்சுல. அங்கே பார்த்தா செம்ம கடுப்பாயிட்டு ஆன்டி போயிட்டு நம்ம இளவரசரையே தன்னோட ஹேர் பின்னால குத்த போகுது. ஓ, அங்கே இருக்க பாசத்தால் இவ்வளோ நாள் என் மேலே பொய்யான பாசம் வச்சிருந்தியா? அப்படிலாம் இல்லவே இல்லை, உன் மேலே இருக்கிற பாசமும் உண்மைதான். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிற? ஓ, நான் பைத்தியக்காரனே வச்சுக்கோயேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில்
செத்து போயிட்டு பீஸாக உங்கள் கைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் போகிறான். அவ்வளோ சைக்கோத்தனத்தோட இங்கே கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. சரி, வெளியில் வந்தோடனே அவள் கழுத்தில் இருக்க காயத்தை பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவசியம் கேட்குறப்ப, இல்லை அந்த சூப்பை என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் அதை வச்சு வேற ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆமாம், அந்த சூப்பை கொடுக்க சொன்னது நான் சொல்லி கொடுத்தியா இல்லை அவங்க ஆன்டின்னு சொல்லி கொடுத்தியா? அவங்க ஆன்டின்னு தான் சொல்லி கொடுத்தேன். அதுதான் என்னோட பிளான் அப்படிங்கிற மாதிரி அவன் இல்லத்தனமா என்ன சிரிச்சுட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஹீரோ வந்துட்டு அந்த பாக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எதுலையுமே விஷம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பாக்ஸை செக் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் வேணா இந்த பாக்ஸை அவளை பிரித்து பார்க்க சொல்லட்டுமா, இல்லை அக்கா பிரித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஏதாவது விஷம் வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக ரூமில் இருக்காங்கிட்டு ஹீரோயின் சந்தேகப்பட்டு பொசஸில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சத்தம் வித்தியாசமாக கேட்குது. அதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோவுக்கு வந்துட்டு பாய்சன் அட்டாக் ஆகிருக்கு அப்படிங்கிறதும் அவனோட விரலெல்லாம் கருப்பாக இருக்குங்கிறதும் தெரியுது. ஆக மொத்தத்தில் இவங்க ஏதோ ராகா பண்ணிட்டு இல்லை, வேற ஏதோ இங்கே ராகா இருக்குது. ஆமாம், அந்த சூப்பு என்னோட ஆண்டி தான் கொடுத்தாங்க. அப்போ அவங்கள போய் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்புறப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நீ மெடிக்கல் உதவி மட்டும்தான் பண்ணணும், மற்றபடி இப்போ இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக விரும்பாத, நான் போயிட்டு மருத்துவரை கூப்பிட்டு வரேன், மெடிசன் தேடிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு ஹீரோயினை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு பார்க்கும்பொழுது அவன் கொஞ்சமாக மயக்கமாயிட்டு இருக்கான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு நீ எப்பவுமே முக்கியம், நீ என்னை விட்டு போயிடாத அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறா. டபுக்குன்னு ஹீரோ முடிச்சோடனே அவன் முழிச்சு பார்த்தோன்னே அந்த பாய்சன் வந்துட்டு அவனுக்கு சின்ன வயசு அந்த சைல்ட்ஹுட் மெமரின்னு இருக்குல்ல, அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அப்படி வந்துட்டு தன்னோட சுயநலமே இல்லாமல் இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்கிற மெழுகுத்தி எரியறதை பார்த்துட்டு அவன் கொஞ்சம் ஒரு சில விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அப்போ இறந்தாங்கல்ல, அந்த ஃபயர் விபத்தில் இவன் தான் இருந்திருக்கான். அப்போ முகமுடி போட்ட ஒருத்தன் வந்துட்டு, நீ எப்படியும் பார்த்து நீக்கப்பட்ட இளவரசன் தானே, இந்த விஷயத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் கரெக்டாக நம்ம ஹீரோவை ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷுவல்ஸை காட்டி அவன் அந்த நெருப்பை பார்த்தோன்னே அவன் என்ன நினச்சிக்கிறான், அந்த முகமுடி போட்ட ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு கத்தி எடுத்துட்டு ஹீரோனை வெட்ட வரான். எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. அந்த விஷத்தால நிறைய இல்யூஷன் வந்துட்டு அவனை பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. கரெக்டாக நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் ஒரு பாய் இருப்பான்ல, அவன் வந்துட்டு மாஸ்டர் நான் தான் அப்படின்ட்டு நிற்கிறப்ப, நீதான் அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவனோட இல்யூஷனால அவனை போய் குத்த போகிறான். உடனே வந்துட்டு குறுக்க ஹீரோயின் வந்துட்டு அந்த குத்தை வாங்கிக்கிறா. ஆனால் லைட்டாக தான் இந்த காயம் படுது. அவள் ஹீரோயினை குத்திட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் நார்மலாகி ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதனால காலையில் வந்துட்டு ஹீரோவுக்கு கொஞ்சமாக நார்மல் ஆகுது. அவள் கரெக்டான மருத்துவ கூப்பிட்டு வந்தா ஹீரோட அசிஸ்டண்ட்டு. அப்படி நார்மல் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னோட ஆன்டி தான், அவங்கள நான் போய் கேட்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறப்ப ஹீரோ தடுத்து நிப்பாட்டுறான். இங்கே பாரு, இந்த பிரச்சனையை பெருசாக்காத, இதில் வேற ஏதோ பிளான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஒன்றை இப்படி போட்டாங்களே, அப்போ என்ன கொண்டதானே பார்த்துருக்காங்க, அப்போ என்னோட பேரண்ட்ஸை கொண்டதான் அவங்கள தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் நேராக போய் கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி தன்னோட ஆன்ட்டியை பார்க்க போனோன்னே, ஆன்ட்டி என்னன்னா ஹீரோயினுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க. ஒரு இடம் வந்தோடனே அவங்களுக்குன்னா சந்தோஷம், உனக்கு எதுவும் ஆகலை, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏன் நீ அடப்புற விஷயத்தில் நான் செத்துருப்பேன்னு நினச்சியா, ரொம்ப அடிக்காத, என்ன லூசுத்தரமாக பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும், நீ அனுப்பின சூப்பில் எப்படி விஷம் வந்துச்சு, அதுக்கான உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அங்கே இருக்கிற இளவரசர் வேலை பார்த்துட்டு போயிருக்கான். அங்கே இருக்கிற பணியாளை வந்துட்டு இளவரசரோட ஆளாக வச்சுருக்காங்க. அந்த பணியால் வந்துட்டு இப்போ ஆன்ட்டி மிரட்டுறாங்க. சொல்லுங்க, உண்மையை நீங்கள் சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணியில், அதாவது மிரட்டுற தோணியில் பேசுகிறாங்க. இந்த டைமில் நம்ம ஏதாவது உளரணும்னா இவ பொண்ணு அப்படிங்கிறது இளவரசருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது மோ ஃபேமிலி அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ வந்துட்டு நம்ம எதையுமே சொல்லக்கூடாது, நம்ம மேலே பழி இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாடம், அப்படி பண்ணவே இல்லை, கையும் கடவுமா மாட்டினதுக்கு அப்புறம் தப்பிக்கலான்னு பார்க்குறியா, அம்மாவை காப்பாற்ற வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை நீ தான் கொண்டு இருப்ப. ஒரு ஒற்றுமை வேணா இருக்கலாம், ஆனால் ஒரு சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக மொத்தத்தில் எங்கள் அம்மாவை கொன்னது நீ தான் இல்லை, என்னையும் ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கல அப்படிங்கிறப்ப, ஐயோ உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலான்னு வர்றப்ப பின்னாடி இந்த பணியாளர் வந்துட்டு மிரட்டுற மாதிரி பார்க்குறாங்க. வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோயின் கத்தி எடுத்து கழுத்துக்கு நேராக வச்சுட்டு
கரெக்டாக கத்தியை வச்சு கொல்லலாம்னு நினைக்கிறா. ஆனால் இவ்வளோ நாள் வளர்த்த பாசம் வந்துட்டு அவளை தடுக்குது. ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கு வந்துட்டு அவங்க மேலே அக்கறை இருக்கிறதால அவங்கள அப்படியே விட்டுட்டு இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன், என்னை பொறுத்த வரையும் நீங்கள் செத்துட்டீங்க. அவங்க ஒரு பை மாதிரி கொடுத்துருப்பாங்க, உனக்கு எதுவும் உங்கள் அப்பா அம்மா நினைப்பு வந்தாவோ வச்சுக்கோ, இதில் நான் என்னோட பாசம் அது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. அந்த பையன் அங்கே அப்படியே உதறி தள்ளிட்டு போகும்போது அந்த ஆன்ட்டி அங்கே ஒட்டஞ்சி ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களோட பாசம் இங்கே உண்மை மாதிரி தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு இளவரசற்றது சேவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் இவ்வளோ நாள் ஹீரோயினை மறைச்சு வைக்கிறதுக்காகவும் தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஹீரோயின் இதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, போயிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஏன்னா இவ்வளோ நாள் தான் நம்புன ஒரு பர்சன் நமக்கு இவ்வளோ திரவம் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சு அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவள் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு லூசு மாதிரி இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்னமோ இதில் வேற மாதிரி தோணுது, இல்லை என்னால் இதை நம்பவும் முடியல, அதே நேரம் அவங்க என்னை கொள்ற அளவுக்கு யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கவும் இல்லை, எனக்கு என்னமோ இதில் டவுட்டாக இருக்குமா, நீங்கள் எதுவும் இதில் குழப்பிக்காத, என்னால் முடியல, எனக்கு அப்போ இங்கே யார் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ தான் அதில் அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் யோசிக்காத, தயவுசெய்து யோசிக்கவும் யோசிக்காத, இவளுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அலையத்தான் தூக்கிட்டு போகிறான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஆகா 2 பேரும் தனியாக போகிறாங்க, இவங்களுக்கான டைமை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கதவை அவங்களும் லாக் பண்ணிட்டு வெளியில் வர்றப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஐயோ ஜென்ரலுக்கு என்னாச்சு, நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன், ஏட்டா லூசு பையலே போயிட்டு நைட்டு போய் விறகு விட்டுறா அப்படிங்கிறாங்க. ஏமா நைட் டைமில் யாருமா விறகு வெட்டுவா, நீ வெட்டுறா, உனக்கு அதான்டா வேலை அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்ச்சிட்டு போகிறாங்க. இந்த லூசு பையனுக்கு எப்போ ஹீரோயின் பொண்ணுங்கிறது தெரிய போகுதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. பட் தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணுறான். அவள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்குறா, என்னை விட்டு நீ போக மாட்டல அப்படின்னு கேட்குறப்ப நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கெல்லாம் அப்படியே ரொம்ப கேரிங்காகவும் வெக்கமும் வந்துடுது. அதுக்கு அதில் ஹீரோயின் அப்படியே பொண்ணா மாதிரி அப்படியே கண்ணாடி முன்னாடி உட்காந்துருக்கா. அப்படி உட்காந்துருக்கும் போது நைட்டு ஹீரோ அவ்வளோ கேரிங்காக இருந்ததும் அதுக்கப்புறம் ஹீரோவை இவ கிஸ் பண்ணால அதை நினச்சி பார்த்து தன்னோட இப்போ தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. நானா பண்ணேன், நானும் அந்த கிஸை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவள் ஹீரோ மேலே இன்னும் லவ் அதிகமாகிடுது அவளுக்கு. அப்படியே யோசிச்சுட்டு போய் மெயின் வந்து நிற்கிறப்ப கரெக்டாக ஹீரோட அஸ்டன் வந்துட்டு என்னம்மா நேற்று நைட்டு என்னாச்சு, நேற்று நைட்டு ஒன்றும் நான் தூங்கிட்டேன், இதே தூங்கிட்டீங்களா, அதுக்காமா உங்களை நான் தனியாக அனுப்பி வச்சேன், ஒருவேளை இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, அதனால தான் இப்படி கேட்டுட்டு இருக்கா, இவ வந்துட்டு ஹீரோவை தானே டா அடிச்சிட்டு இருந்தா, இப்போ வந்து என்ன இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ நல்லா வளர்ந்த போலன்னு நினச்சேன், ஆனால் நீ ரொமான்ஸ் விஷயத்தில் ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், முதல்ல அந்த ஆளை போய் சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட அசிஸ்டண்ட் போனோன்னு ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இது அவனுக்கு பிரச்சனையா, இன்னும் இந்த பொண்ணு லூசு மாதிரி வளரிட்டு போகிறா, ஒருவேளை நான் தான் கொஞ்சம் பேக்வேர்டாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணுமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு அந்த கன்சிஸ்டாக வந்து கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஜென்ரலாக அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில் வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோட ரெஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இளவரசர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பக்கத்து நாட்டு இளவரசரோட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே என்ன கேட்காம என்னோட கல்யாணத்தை எப்படா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு இருக்கா. அதையே மாதிரி இப்போ யோசிக்கணும், அதை விட முக்கியமான விஷயம் நீ ஒரு பொண்ணுங்கிறத யோசிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் அவளே யோசிக்கிறா, ஐயோ இந்த விஷயத்த எப்படி நம்ம பேசி சமாளிக்கிறது அப்படின்ட்டு ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோட அஸ்டன் அந்த பொண்ணு இருக்குல்ல 3 பேர்த்தையும் உட்கார வச்சு இங்கே பாருங்க இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம் அதை மட்டும் தெளிவாக சொல்லுங்கள், பேசாமல் நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிஜெக்ட் பண்ணிடவா, அப்படிலாம் பண்ணால் இளவரசருக்கு ஒரு டவுட் வரும், இது வந்துட்டு உன்னை இங்கேருந்து வெளியில் அனுப்புறதுக்கான ஒரு பிளான் தான், நம்ம வேற மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கப்ப ஹீரோட அஸ்டர்ட் இருக்குங்களா அந்த பொண்ணு வந்துட்டு நான் ஒரு ஐடியா சொல்லவா, இது நீயா என்னதான் கவுத்தர மாட்டிய, சேச்சே உன்னை கவுத்து நான் என்னமா பண்ண போறேன், என்ன கவுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க கப்பிட்டு போயிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு யோசிக்கிறா. உடனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இல்லைங்க அவள் செம்ம ஐடியா போடுவா, நீ சொல்லு நீ சொல்ற மாதிரியே எழுதி அங்கே அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப சொல்ல எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னன்னா மாண்புமிகு பக்கத்து நாட்டு இளவரசருக்கு எனக்கு 26 வயதாகிறது, இந்த நாள் முதல் நான் என்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லா போர்க்களத்தில் மட்டும்தான் கழிச்சிருக்கேன், அப்படி போறப்ப நான் சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் குதிரை ஒன்று கபான்னு கவுந்தடிச்சு விழுந்து என் வாழ்க்கையில சரி பண்ணிடுச்சு, ஒரு ஆம்பளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி ஹீரோ இதை பார்த்துட்டு எம்மா யாருமா நீ இப்படி ஒரு பிளானை கரெக்டாக போடுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ திருத்தரன்னு வச்சுட்டு இருக்கான்.
இந்த லெட்டர் எழுதி கரெக்டாக யார் கையில் கொடுக்கணுமோ அவங்க கையில் கொடுக்காம கரெக்டாக நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் கையில் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு இங்கே பாரு கவலைப்படாத, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன சரி பண்ணாலும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட ஃபோக்கஸ் ஹீரோவோட லிப்பு வேற தான் போகுது. அவன் கிஸ் பண்ணால அதை பற்றி யோசிச்சு பார்க்குறா. ஐயோ இவன் பக்கத்துலேயே இனிமேல் வந்து பேசுனாலும் நம்ம திகரிடிச்சு ஓடிண்டா, நம்ம மைண்டி வேற எங்கேயோ போகுது, ராங்காக போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு பயந்துட்டு போறா. இவன் ஏன் வித்தியாசமா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி ஹீரோட அஸ்டடு காத்தா ஃபுல்லா சரங்க போட்டு இப்படி ஆயிருக்க கூடாதுமா, இப்படி ஆயிருக்க கூடாது, என் வாழ்க்கையில இப்படி ஒரு சோகத்தை நான் சந்தித்ததே இல்லை அப்படின்ட்டு கப்பு கப்புன்னு குடிச்சிட்டு இருக்கிறான். அங்க வந்த ஹீரோட அஸ்டண்ட், டேய் என்னடா பைத்தியக்காரா என்ன சொல்லிட்டு இருக்கிறார், அதுவா இப்படி ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என் இதய சுக்குலாம் உடஞ்சிச்சு தெரியுமா, என்னடா அப்படி விஷயத்த கேள்விப்பட்ட, அது வந்து என்னத்தை கண்டுபிடிச்ச, என்னத்தை கேள்விப்பட்ட, கேள்விலாம் படல, நம்ம ஜென்ரலுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை, என்னடா ஆச்சு அப்படின்னு. இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில ஒரு குதிரை சதி பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை, நான் மட்டும் அந்த போர்ல அவர் கூட இருந்திருந்தேன், அந்த குதிரையை துண்டு துண்டா வெட்டியிருப்பேன். ஓ இதுதான் உன் பிரச்சனையா, இந்த பைத்தியக்காரனுக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணுன்னு நான் எப்படி நிரூபிக்கிறேன், ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவன் தலையில கையை வச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் ஹீரோனா ஒவ்வொரு டைம் ஒரு ஹீரோ பார்க்கும் போதும் ஏன் விட்டு பேசணும் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவ திட்டு ஓடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்க்கலாம் அங்கேயும் உன்னதான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ற அப்படிங்கிறப்ப மறுபடியும் எதிரி குதிச்சு ஓடுறா. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, ரெண்டு நாளாக வெட்டியே பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ இடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நீங்க பேசாம விடக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் பக்கத்துல போறப்ப போய் கதவை சாத்திக்கிறா. கதவை சாத்திட்டு உள்ள போனோன்னு போயிட்டு பக்குங்குது. ஆஹா அவன் போயிட்டணும் வந்துங்க அவன் போயிட்டு பக்குங்குது. அது மட்டும் இல்லாம என் கண்ணு வேற ஆங்கா பாகுது, என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரம் கதவு தவங்க லைட்டா எட்டி பாக்குறா. போயிட்டானா அப்படிங்கிறப்ப கரெக்டாக டவுக்குற ஹீரோ முன்னாடி வந்து நிற்கிறான். ஐயோ இவன் வேற க்ளோஸ் அப்ல வந்துட்டு என் ஹார்ட்டை க்ளோஸ் பண்றானே, பிரச்சனை எதுக்கு 2 நாளா இப்படி ஓடிட்டு இருக்கு என்கிட்ட பேசாம, நீ சீனியர் நான் ஜூனியர் சிஸ்டர் அண்ட் பிரதர் இதுக்குள்ள நம்ம இன்னும் உணர்றா இவ அப்படின்ட்டு டவுக்குன்னு கதை அடைச்சிடுறா. இப்ப நான் என்ன கேட்க வந்தேன், இவ என்ன உளறிட்டு இருக்கிறா, ஐயோ இந்த பைத்தியம் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ போட்டு மண்டே ஒழுப்பிட்டு போறான். இப்படி லெட்டர் எழுதுற விஷயம் வந்துட்டு நம்ம இளவரசருக்கு தெரிஞ்சு போச்சு. அங்கேருந்து வந்த லெட்டரை இந்த ஆள் படிச்சுட்டு இருக்கான். ஆனா அதுல ஒரு டவுட் வருது, இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது, இதுல வேற ஏதோ பிளான் இருக்குங்கிற மாதிரி அந்த ஆளே யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயின் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி நான் எனக்கு மிஸ் பண்ணேன், இவனோட ஃபீலிங்ஸ் என்னோட ஃபீலிங்ஸ் இப்படி ஒரு விளையாட்டு விளையாடணுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு, என்ன குழப்பத்துல இருக்கியா, என்ன குழப்பம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை உங்க பார்த்தாவே தெரியுது 3/4 கிலோ குழப்பத்துல இருக்கு அப்படின்ட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த வயசு கிடையாது, நீ இந்த ஜென்ரல்ங்கிற ஒரு ஆம்பல் டோன்லேயே இருந்ததால உனக்கு ஒரு சில ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குது. எனக்கு ஃபீலிங்ஸ் புரியல, கேரிங்காக ஒரு பர்சன் இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட லைஃப்பில் அவங்க தவிர வேறு யாரும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்துச்சுக்கே உன் லைஃப் மொத்தமும் இப்படியே போயிடும், ஆல்ரெடி நீ ரொம்ப வருஷத்தை வீணாகிட்டமா, அது மட்டும் இல்லாமல் என் லைஃப்லேயும் ஒரு கேரிங்கான அக்கறையான ஒரு பர்சன் இருந்தாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கும் அவங்க மேலே விருப்பம், அவருக்கும் என் மேலே விருப்பம், அவர் வந்துட்டு அவரோட கடமைகளை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார், நானும் என்னோட கடமைகளை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் 2 பேத்துக்குள்ளே வந்துட்டு காதலுங்கிற ஒரு விஷயம் அதிகமானதால கரெக்டாக அவரும் தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மல் லைஃப், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தான் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணேன், அவர் வருவான்னு வெயிட் பண்ணேன், இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னா, ஆனால் இந்த வெயிட் பண்ணுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செகண்டும் அவருக்காக யோசிச்சுட்டு இருக்க நிமிஷமும் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ உன்னோட ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. சைல்ட்ஹுட்டில் இருந்த நினைப்பு அந்த உறவு, அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிப்லிங்ஸும் கிடையாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னமும் உனக்கு நான் தெளிவாக புரிய வைக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவேன், இன்னைக்கு நைட்டு
நம்ம சீனாவோட லவர்ஸ் டே ஸ்டார்ட் ஆகுது, உனக்காக ஒரு லெட்டர் இருக்குது, அவங்க வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கன்ஃபியூஷனை நீ இன்னைக்கு நைட்டே கிளியர் பண்ணிவிடு, அது உனக்கே தெளிவாக புரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு க்யூட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அது எனக்கு முழுசாக கன்வே ஆகலை, இருந்தாலும் அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டீ கதை சொல்லுவேன். அது டீ கதைனா, இப்போ ஒரு டீ போடுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் தேயிலை போடுறோம், அந்த தேயிலை வந்துட்டு அதோட தன்மையை வச்சுட்டு அந்த டீயை நமக்கு ஃபுல்லாக கொடுக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுறோம். அதே மாதிரி தான் இடத்துல நம்ம மனசு ஒரு விதமாக செட் ஆயிடுச்சுன்னா அது அப்போவே நம்ம கொடுத்துடணும். அப்படி இல்லை, அந்த மீதமாக இருந்த தேயிலை மாதிரி தான் நம்மளோட லைஃபு லாஸ்ட்டில் நம்ம யோசிச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு அவ்வளோவா கன்வே ஆகலை, பட்டு இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே தான். ஏன்னா அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு பொண்ணு மாதிரி அழகாக க்யூட்டாக ஸ்வீட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே போய் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறது தெரியல, அவனும் அங்கேருந்து வரான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. என்ன பண்ணுவாங்கன்ட்டு இதுலேயே சொல்லுமா உங்களுக்கு. அடுத்த எபிசோட பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே.